அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்கள் மட்டுமல்லாது முக்கிய கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது முக்கிய கிரகம் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்ச நிவர்த்தி பெற்று விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதே போல் கும்பத்தில் சஞ்சரித்து வந்த சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார், புதனும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதே போல குரு கடகராசியில் வக்ரகதி அடைகிறார். இதன் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முக்கியமாக இந்த 24 மணி நேரத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் வக்ர நிலையிலுள்ள சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் வருமான குறைவு ஏற்படுத்துவது எடுத்துக்காட்டுதுங்க. அதனால் வருமானம் இருக்கும் போதே எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக மிக கடினமாக இருக்குங்க. கூடுமான வரை சிக்கனமாகவும் திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலனுக்கு மிகவும் அவசியமாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு. அதாவது புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ருணஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குருவினால் பழைய கடன்களை கவலை அளிக்குங்க. வட்டியிலும் பணம் விரயமாகும். ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வெளியூர் பயணங்களின் பண விரயமும் ஏற்படக்கூடும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் வீண் விளைச்சலும் பண விரயமும் ஏற்படக்கூடுங்க. ஏமாற்றம் மனதை இருந்தாலும் தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயித்து விடக்கூடாதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்பட இருக்குதுங்க. இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யம் அதிகரிக்க இருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கிரகங்களுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இடம் வாங்குவது, மனை வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. துணிந்து அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதும் அவருடன் ராகு இணைந்திருப்பதும் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அதே போல் கும்பராசியினர் தங்களுடைய பணிகளில் அதிக கவனமாக இருப்பது அவசியங்க. ஏன்னா ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையினால் கடமைகளில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அவற்றின் விளைவு சற்று கடினமாக இருக்கும். ஆதலால் இந்த எச்சரிக்கையை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்யுங்க. மற்றவர்களிடம் அவற்றை ஒப்படைக்க வேண்டாம். இதனால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறப்படுவதால் உங்களுடைய விற்பனை விலையை நிர்ணயிப்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய பொறுப்புக்கு சோதனையாக இருக்குங்க. இடைத்தரகர்களின் தலையீடு உங்களுடைய விற்பனையை லாபத்தையும் கடுமையாக பாதிக்கும். கூடுமான வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் விநியோகிக்க வேண்டாங்க. ஏனெனில் விற்ற சரக்குகளுக்கு பணத்தை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு சற்று குறையுங்க. இருந்தாலும் பண விஷயத்துல சற்று கண்டிப்பாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. அதனால் வாய்ப்புகள் குறையக்கூடும். இதன் விளைவாக வருமானம் அதிகரிக்குங்க. கையில் இருப்பதை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிப்பது நல்லது. குடும்ப செலவுகளை சமாளிப்பது நல்லதுங்க. எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. மாற்றத்தை அளிக்குங்க. அதே போல் சங்கீத சபா நிர்வாகத்தினுடன் சுமூகமாக பழகுவது இத்தகைய சந்தர்ப்பங்களில் கை கொடுக்கும். அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை நிர்ணயிக்கும் கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவு தான் ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு அளவோடு தாங்க இருக்கும் என கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. கூடுமான வரையில் மேலிட தலைவர்களை அடிக்கடி சந்தேகமால் இருப்பது நல்லது. இக்காலகட்டம் முழுவதுமே மௌனம் காத்தல் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்கள் ஓரளவுதான் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கின்றன. சற்று பாடுபட்டு படித்தால்தான் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்து கொள்ள முடியுங்க. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் இத்தருணங்களில் ஆசிரியர்களுடன் நிலவும் அனுகூலமான தொடர்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இத்தருணங்கள்ல பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. அதே போல் கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை ஏற்படுத்துங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல உங்களுடைய கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் அந்த லாபத்தை கொண்டு குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்திற்கு தேவையான விதை உரங்கள் ஆகியவை சலுகை விலையில் கிடைக்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற அனுகூலமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் அளவோடு புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கும் யோகம் அமைந்திருக்குது. பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறன்ல தாங்க இருக்கு. இத்தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்களுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நிறைவை தரும் நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்கு. அதே போல் தற்காலிக பணிகள்ல உள்ள மங்கையருக்கு நல்ல ஒரு பணி நிரந்தரமாக இருக்குதுங்க. மனமாலைக்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரணும் அமையுங்க. அதே போல் கை கால்கள்ல வலி, ஒற்றை தலைவலி, அதே போல் தருணங்களில் பெண்களுக்கு வியக்கத்தக்க நிவாரணம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்களில் கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலைகளையும் சிறு விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படுவதையும் முன் கோபத்தையும் குறைத்து கொள்வது நல்லது. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.